அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் உங்களால் முடிய சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் ஆகும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பாருங்கள். என்னடா வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக போட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த சாப்டர்ஸே கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா இவன் ரொம்ப லென்த் கம்மியாக போட்டுருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மற்ற சீசனை காட்டிலும் இந்த சீசன் ரொம்ப குழப்பமாகவும் அதே மாதிரி ஸ்டோரி வைஸாக கொஞ்சம் மாறியும் இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. எந்த சோலோ லெவலிங் மாங்கோ முடிச்ச பிறகு ஒரு நல்ல மாங்கோவோட நான் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த மாங்கோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து போட போகிற அந்த மாங்கோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு போதும். சரிங்க, அஸ்லாம் இதோட கதை கூட போகலாமா? எந்த எபிசோட்ல அவரும் மிஸ்ஸஸ் சாங் இது நீங்க தானா அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பான். அப்ப நடந்த விஷயத்தை காமிக்கிறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளாஸ்ல வந்து இவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிருப்பான். பேசிட்டு போகும்போது ஹீரோவும் அவங்ககிட்ட இருந்து அந்த பெருவை வரைஞ்சிருக்கிற போஸ்டர் கட்டுருவான். அதை அவனும் அப்படியே கொடுத்துருக்கேன். கொடுக்கும் போது ரெண்டு பேருடைய கையும் டச் ஆயிருக்கும். அதனாலதான் விஷயமே அடங்கியிருக்கு. அவன் கையை தொட்ட அடுத்த நிமிஷமே அவனுக்கு புரியாத புத்திரு. நான் அவர் கையை தொட்ட அடுத்த நிமிஷமே எனக்குள்ள ஏதோ வரலாற்றுல முக்கியமான சம்பவம் நடந்த மாதிரி எங்களுக்குள்ள அவ்வளோ உறவுகள் இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன். உண்மையிலே நான் முட்டாள எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம தண்டத்துக்கு இப்ப கிளம்பி போறேன். ஆனா இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் என்னன்னு தெரியலையே, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரியே தோணுது அவரை நான் டச் பண்ணதுல இருந்து அப்படின்னு அவனு யோசிச்சுட்டு படிக்கட்டுல வந்துட்டே இருக்கும் போது அப்ப ஹீரோவுடைய ஒரு வாய்ஸ், நீங்க என்ன நம்புறீங்க தானே மிஸ்டர் ஓ அப்படின்னு ஹீரோவும் ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல எல்லாருமே ஹீரோவை தான் தப்பா நினைச்சுப்பானுங்க, உலகத்துல ஆபத்தையே விளைவிக்கிறது இவன் தான் சொல்லிட்டு. பட் ஆனா அந்த ஒரு சமயத்திலேயே நம்ம ஹீரோ வந்து நீங்க என்ன நம்புறீங்க தானே சொல்லிட்டு இந்த சிஸ்டம் மத்தின மொத்த விவரத்தையும் காமிச்சிருப்பான். அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ அவருக்கு திரும்பியும் தோணுது. என்னடா இது நம்மள யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். அவரும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தான். சரி ஓகே நான் உங்களை கண்டிப்பா நம்புவேன்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருப்பாரு. அந்த சொடுன திரும்ப பார்த்து அவருக்கும் கேட்குது. கேட்டுட்டு இப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பிளாஷ்பேக்ல நடந்த ஒவ்வொரு நிகழ்வுமே அப்படியே வந்து போகுது அவருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் நம்பணுன்றதுக்காக எவ்வளவு விஷயத்தையும் எனக்கு அப்போ காமிச்சிருக்காரு. ஆமா இங்க என்ன நடக்குது மிஸ்டர் சாங்? மிஸ்டர் சாங் இது என்ன இது? நான் உங்களுக்கு உதவி பண்றேன் மிஸ்டர் சஞ்சின்வோ. என்ன இது என் தலை இப்படி வலிக்குது? மிஸ்டர் சஞ்சின்வோன்னு நேம் சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு ஏன் பல நிகழ்வுகள் இந்த மாதிரி தோண்டிட்டு இருக்கு என்னோட மைண்ட்ல. அவன் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் தானே, சஞ்சின்வோ சஞ்சின்வோ சஞ்சின்வோன்னு கேட்டுட்டு இருக்கு. அப்புறம் அவனுக்கு பாஸ்ல அவன் பிரசிடென்டா இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்குமே நடந்த ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? மிஸ்டர் சஞ்சின்வோ நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா இந்த இடத்துல தனியாலா எல்லாருக்கும் எதிராக போராட போறீங்களா அந்த மாந்தத்தை எதிர்த்து? ஆமா, காரணம் என்னன்னா இந்த மெமரிஸ் ஹையர் பீயிங்ஸால மட்டும்தான் நினைவுல வச்சுட்டு இருக்க முடியும். அவங்களோட கீழே இருக்கவங்க யாராலையுமே இது நினைவுல வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஹையர் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் டைமோடைய ஃப்ளோல எந்த ஒரு பாதிப்பும் இதை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அவங்களுக்கு அப்படியே தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஸ்கூலை விட்டு வெளியே வந்திருப்பானுங்க. கேப்டன் உன்னோட பக்கம் ஃப்ரெண்டுக்காரனை எஸ்துன்னு போயிருப்பான். மிஸ்டர் ஓவும் இப்போ ஹீரோ கிட்ட எவ்வளவு காலங்கள் ஆயிருக்கும்? கிட்டத்தட்ட நீங்க மாநாட்சுங்களை எதிர்த்த பிறகு டிமென்ஷனல் ரிஃப்ட்டுக்கு அப்புறம் இவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சா? ஆனா ரெக்கார்ட் ஸ்டேட்டஸ் படி கிட்டத்தட்ட மிஸ்டர் சஞ்சின்போ கிட்டத்தட்ட நீங்க 2 வருஷமா காணாம போயிட்டுன்றீங்க. அப்ப இந்த 2 வருஷத்துல இப்படி நடந்திருக்குமா? நீங்க இந்த ஷார்ட் டைம்ல எப்படி மாநாச்சு எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருக்கீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அவனும் ஷாக்ல கேட்க. 2 வருஷம் கிடையாது 27 வருஷமா? இதை கேட்டாமா அதிர்ச்சியாரா. என்னது 27? அவ்வளவு வருஷங்களா? நீ சொல்றது சரிதான். அவ்வளவு நாட்களா அவ்வளவு வருஷங்கள் ஆயிருந்தாலுமே அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. டைம் என்னால சுருக்கிட முடிஞ்சது. எனக்கு கடைசி நிமிஷத்துல ஒரு டிசிஷன் கிடைச்சது. அதனாலதான் இந்த முறையை நான் பயன்படுத்தினேன். பரவாயில்லையே. ஆனா நீங்க இப்போ இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த வேலையெல்லாமே முடிச்சதுனால இப்போ திருப்திகரமா எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. உங்களுடைய லைஃபையும் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஆமா சரியா சொன்னேன். நான் இப்போ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கேன். ஃபேக்ட் என்னன்னா என்னுடைய பாடியவே நான் ஆல்டர்னேட்டிவ் பண்ணிருக்கிறதுனால என்னுடைய பிசிக்கல் பாடி அந்த அளவுக்கு ஏஜே ஆகாது. இந்த பவருக்கு நான் கொடுக்குற பேர் என்னன்னா அதுதான் இம்மோர்டாலிட்டி. அப்படின்னா மிஸ்டர் சாங் நீங்க இப்போ காட் லெவல் அடைஞ்சிட்டீங்களா? இம்மோர்டாலிட்டியா? அப்ப நார்மல் ஹியூமன் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அழியாத லெவல்ல. சரி இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறதா இருக்கீங்க? ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா எந்த ஒரு வேலையும் எனக்கு கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்பனா நீங்க ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது? என்ன போலீஸ்ல சொல்றியா? ஆமா, ஸ்டேஷன்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல்ஸ் வந்து உங்களுடைய ஷேடோ பேசஸ் எல்லாமே பார்த்து அலறி அடிச்சுன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க கெஞ்சது என்னன்னா ஜெயில போய் உட்காரணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதான் எனக்கு புரியல. அப்படி இருக்கும்போது நீங்க வந்தீங்கன்னா எங்களுடைய வேலையெல்லாம் இன்னமும் சுலபமா முடிக்கும்ல இரவும். ஆனா நான் அந்த இதுல ஜாயின் பண்ணிட்டேன்னா மற்ற போலீஸ்காரங்க எல்லாம் வேலை இல்லாம வேலை விட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா? நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா இந்த மாதிரியான உலகத்துல இப்படி இருக்கிறதும் நல்லதுதான். அப்பனா நான் கொஞ்சம்
கொஞ்சம் யோசிக்கிறேன். சரி உங்களுக்கு தோணுனப்ப ஆன்சர் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறேன். ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீயா. அந்த வேலைலாம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், ரொம்பவும் அதிகமாக இருக்கும். என்னெல்லாம் பாப்பா செஞ்சுட்டே இருக்க முடியாது, கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் டைமும் பாஸ் ஆகி போகுது. கிட்டத்தட்ட ஏப்ரல்லேயே ஒரு நாள் வந்து இவனும் ஒருத்தன் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அப்பேர் ஆகிறதா யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹலோ, நான் ஒரு டிராவலராக இந்த பாலைவனத்தை கடந்து போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், நீங்க எமர்ஜென்சி சென்டர் இருக்கிற காலுக்கு தான் வந்திருக்கீங்க. எதனா உங்களுக்கு பிரச்சனையா? எதுவும் அந்த அளவுக்கு சொல்ல முடியல. அப்போ உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி? இல்ல, நான் கால் பண்ணல, இது காரணமா தான் என்னன்னா எனக்கு பிரச்சனை. நான் ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அதை நான் இப்பதான் பார்த்தேன். நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்க? ரொம்ப அர்ஜென்ட்டா? உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்பணுமா? அதெல்லாம் சொன்னா தானே நாங்க பண்ண முடியும். உண்மையிலேயே இது அர்ஜென்ட்டான விஷயமான்றது எனக்கு தெரியல, புரியல. உண்மையிலே ஆனஸ்டா சொல்ல போனா இதை நான் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது? சார் உண்மையை சொல்லுங்க சார், என்னதான் நடந்ததுன்னு நீங்க சொன்னா மட்டும்தான் எங்களால் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆளை அனுப்ப முடியும். என்னங்க சொல்றீங்க? சரியா கேட்கல. அது என்னன்னா, நான் நிறைய இந்த இடத்துல கிராக்ஸை பார்த்துட்டு இருக்கேன். கிராக்ஸா? டெசர்ட்ஸ்ல பில்டிங்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பாலைவனத்தில் எப்படி விரிசல்கள் இருக்கும்ன்றீங்க? எங்களுக்கு புரியல. வெளில அது எப்படி நான் சொல்றது? அந்த இடத்துல கிடையாது, வானத்துல சொல்றேன். வானத்துல கிராக்ஸ் எல்லாம் இருக்குது. என்னது வானத்துலயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காவே. அதுக்கப்புறம் பார்த்தா புதிய ஆட்டமே ஆரம்பிக்குது போல. அந்த மனுஷ பயில பார்த்துட்டு இருக்கான், அந்த இடத்துல கிராக் ஆயிருக்குது. என்னோட பக்கம் நைட் டைம் காமிக்க ஈகிரிஸும் மை கிங் கட்டாயமா நீங்க 24 வகையான ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ற மாதிரி வரப்போகுது. தயாரா இருக்கீங்களா? என்னது, என்ன சொல்ற நீ? ஏதோ ஃபீலிங் எனக்கு மட்டும் தப்பா தோணுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கஃபே வனத்துக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தா இந்த தலைவனா இருக்கான். பரவாயில்லையே, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற போல. மானாச் ஆஃப் தி ஷேடோஸ் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு அந்த ரூலர்ஸ் தான் போல. யோ என்னையாச்சு அதை பார்த்து சொல்லியே, எனக்கு எதுவும் புரியல. டிஃப்ரெண்டான டிராவலிங் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும்போது அது எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்னையா பண்றது? உனக்கு எதனா ஐடியா இருக்கா? இடத்துல இன்னமும் முடிக்க முடியாத விஷயங்கள் எதனா மிச்சம் இருக்குதா? வாய்ப்புகள் இருக்கு. அவுட் சைடர்ஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த வேர்ல்டை விசிட் பண்றதுக்கு அப்பப்போ வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்கள தான் யாரோ ஒருத்தங்க வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கள ஹெவன்லி ஆர்மி கூட சொல்லலாம். எதுக்காக அவங்க எல்லாம் இங்க வரத்துக்கு பாக்குறாங்க? அவங்க எல்லாமே ஒரு ட்ரைப் ஆஃப் தி ஜெயின்ட்ஸ். சர்வைவல் ஆகிறதுக்காக பிளானட்ஸ்ல இருக்கிற ராக்ஸ் எல்லாத்தையுமே லைஃப் சப்போர்ட்டுக்காக அவங்க இழுத்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு வகையில டைட்டன்ஸ்னு கூட சொல்லலாம். இதுல இருந்தே புரியும் அவங்க எதுக்காக எடுத்துக்க வர்றாங்கன்றது. கண்டிப்பா அவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுல. இல்ல அவனுங்க நம்ம தோழர்கள்லாம் கிடையாது. ஹீரோவும் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை பயன்படுத்தின பிறகு எந்த ஒரு ஆட்டமும் எவனும் போட மாட்டான், மூடிட்டு இருப்பானுங்கன்னு நினைச்சா எதனா ஒன்று வந்தது. நீங்க சொல்றது சரிதான். ஆக்சுவலி நானுமே அப்படிதான் நினைச்சிருந்தேன். கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் நீங்க பயன்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த வேர்ல்டுல அதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னு நினைச்சா இந்த உலகத்தை கைப்பற்றதுக்காக இந்த உலகம் கிடையாது, வெவ்வேறு உலகத்துல இருந்து ஆளுங்க நிறைய பேர் வரத்துக்கு இன்னமும் தயாராகிட்டு தான் இருக்காங்க போல. அப்பனா ரூலர்ஸ்க்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுல. அவனுடைய வேலையை பார்த்துட்டாலுமே அவனுங்களுக்குமே குடைச்சல் கொடுக்குறவனுங்க இந்த டைட்டன்ஸா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீ சொல்ற வகையில நானும் இதை யோசிச்சு பார்க்கணும். ரூலர்ஸ் இந்த டைட்டன்ஸ் இவங்களுக்கு இடையில கூட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரூலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்களை மெயின்டைன் பண்ண தான் சொல்லியிருக்கானுங்க. அப்பனா இந்த ரியல் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இப்போ டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே நானே பாக்குறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டெசர்ட்டுக்கு வந்திருக்கான். இப்போ யூஎஸ்ஏ உடைய ஒரு வெஸ்டர்ன் பார்ட்ல தான் இப்போ கேம்ப் எல்லாம் போட்டு தயாரா இருக்கானுங்க கவர்மெண்ட் சார்பா. அப்ப நிறைய ரிசர்ச்சை கூட்டின்னு வந்து அந்த வெதர் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்க எந்த இடத்துல என்னடா நடக்குது இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையே. அப்போ ஒரு ரிசர்ச்சரும் கிட்டத்தட்ட எனக்கு இதுல 30 வருஷம் அனுபவம் இருக்குது, ஆனா பட் இப்போ என்ன நடக்குதுன்றது எனக்கே தெரியாது அப்படின்னு அவங்களும் பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனுங்க யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இதுல இருக்க மொத்த பேரையும் ஹீரோ பார்த்து அழுக்க தூக்கிட்டு இருக்கான். டைட்டன்ஸுக்கு முன்னாடி உங்களுடைய வெப்பன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, அதனால உங்களுடைய வேலையை போய் வீட்டுக்கு போய் பாருங்கடா, நான் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்னமும் இந்த கேட் வாடியில வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் இதை முடிக்கணும் அப்படின்னு ஹீரோவோ தன்னுடைய மொத்த வெப்பன்ஸையும் வெளியே எடுக்கிறான். இந்த முறை நான் ஒன்னு பயன்படுத்துறேன். ரொம்ப காலங்கள் கழிச்சு திரும்பியும் ஃபைட் பண்ண நீ தயாரா? என்ன மானார்ச்? ஆல்சோ என்னதான ஒரு மானார்ச்சாவே இருந்தாலுமே நானும் ஒரு ஹண்டர் தான் அப்படி ஹீரோவோ ஒரு ஹண்டர் அந்த இடத்துல கத்தி எடுத்துன்னு தயாரா இருக்கான் அவனுங்களை வந்தா போட்டு தள்ளுறதுக்காக. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.